அரைக்காசி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து கோவத்தோட மீனா கிட்ட வந்து கேக்குறாரு, மீனா இங்க வா, என்கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு முத்து கோவத்தோட கேட்கும்போது மீனா யோசிக்கிறாங்க. என்ன இவரு ஒரு மாதிரி பேசுறாரு, என்ன கிருஷ்ண பத்தி விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சோ, ரோஹிணிய பத்தி உண்மையில தெரிஞ்சிச்சோ, என்ன சொல்லி சமாளிக்கிறது, எதை பத்தி கேக்குறான்னு தெரியலையே அப்படின்னு கேக்கும்போது, சொல்லு மீனா, வாயடைச்சு போய் நிக்கிற. ஏன் மீனா, உன் தம்பி இந்த வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா சாப்பிட விடுறாங்களா, இல்ல உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் வந்தா சாப்பிட விடுறாங்களா, இல்ல தங்கவாது விடுறாங்களா? உன் சொந்தக்காரங்க யாரு வந்தாலும் தங்க விடல, அப்புறம் கிருஷ்ண மட்டும் எப்படி எங்க அம்மா தங்க விட்டுருவாங்க நீ நினைக்கிற? எங்க அம்மா நாளைக்கு ஏதாவது செஞ்சு, இல்ல அவனுக்கு ஏதோ நார்மலாவே முடியாம வந்துருச்சுன்னா நாளைக்கு பழி யார் மேல வரும்? எங்க அம்மா மேல வரும். நீ எதுக்காக கிருஷி இந்த வீட்டுல தங்கட்டும்னு சொல்லி அவங்க பாட்டிக்கு தைரியம் கொடுத்த? எந்த தைரியத்துல அவங்க பாட்டி கிருஷிய இங்க கொண்டு விட்டுட்டு போனாங்க? இது தப்புன்னு உனக்கு படலையா மீனா? நாளைக்கு கிருஷிக்கு அடிபட்டுச்சுன்னா நாம எல்லாம் எங்க அம்மாவை தான் தப்பா நினைப்போம். கிருஷ ஏதோ பண்றதுக்காக எங்க அம்மா முயற்சி பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். வீணா எங்க அம்மா எதுக்காக ஜெயிலுக்கு போனோம்? இது சரி வராது மீனா. கிருஷ கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி வீட்லயே நான் விட்டுட்டு வந்துடுறேன். என்ன இது, கிருஷ் நம்மளுக்கு சொந்தக்காரனா? என்னைக்கு ஒரு நாள் ஒரு உதவி பண்ணான், அதுக்காக பல முறை பல தடவை அவங்களுக்காக உதவி பண்ணியாச்சு. இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. கிருஷ கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுன்றது சரியா வராது மீனா அப்படின்னு கோபத்தோட பேசுறாங்க. இல்லங்க, அது வந்து பாவங்க சின்ன பையன், அவன் இங்க விட்டுட்டு எங்க போவான்? அவனுக்கு இந்த வீடு தானே கரெக்டா இருக்கும். என்ன மீனா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்றது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. அத நீயா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் செல்வத்துக்கிட்ட பேசிட்டு வந்தேன். செல்வம் கேட்டான், கிருஷ் சின்ன பையன் தான், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி உங்க அம்மா இங்க தங்க வைக்க அலோ பண்ணுவாங்க? உங்க அம்மா நினைக்கிறது கரெக்ட் தான். ஏன் மொத்தம் சிஸ்டர் மீனா வீட்ல இருந்து அவங்க அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ யாராவது வந்தா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட விடுறாங்களா உங்க அம்மா? நானும் என் மனைவியும் அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தோம், அப்ப கூட சாப்பிடும் போது பாதியிலே எழுப்பி விட்டாங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்தாலே தங்க விட மாட்டாங்க, ஒருவேளை சாப்பிட விட மாட்டாங்க. இந்த கிருஷ் உங்க வீட்டுல தங்கி இருக்கான், அவனை தங்க வைக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் நீங்க வீம்புக்கு தங்க வச்சிருக்கீங்க. நாளைக்கே அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது யார் மேல பழி விழும்? உங்க அம்மா மேலதானே பழி விழும். இதெல்லாம் தேவையா? மீனா சிஸ்டருக்கு ஏதாவது ஒரு வகையில கிருஷ் சொந்தக்காரனா, இல்ல இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உறவுக்காரனா? அது தெரிஞ்சா மட்டும்தான் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்க தங்க வைக்கலாம். ஊரை விட்டு பிள்ளைய உங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என்ன அவனுக்கு அப்பா அம்மாவா? எதுக்கு முத்து இந்த மாதிரி செய்யற? வீணான பிரச்சனைய தலையில இழுத்து போட்டுக்காத. இது வரைக்கும் உனக்கு வந்த பிரச்சனைகளே போதும் போதும்ன்ற அளவுக்கு இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி ஓடி போய் உதவி பண்றியே, உனக்கு எத்தனை பிரச்சனை வந்திருக்கு? யாரு வந்து உனக்கு உதவுனாங்க? உனக்கு நடந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் நீ எதுவும் கண்டுபிடிக்கல. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனைய தலையில இழுத்து போட்டுக்கிற அப்படின்னு செல்வம் கேட்டான். எனக்கும் மண்டையில உரைச்ச மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் தானே மீனா? கிருஷ் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இப்பவே கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். அவங்க பாட்டி என்ன என்னமோ நம்ம உறவுக்காரங்க மாதிரி இங்க கொண்டு விட்டுட்டு போறாங்க? எந்த தைரியத்துல விடுறாங்க? கார்டியன் மகேஸ்வரி தானே, மகேஸ்வரி வீட்லயே அந்த பையன் இருக்க வேண்டியதானே அப்படின்னு முத்து கோவமா கேக்குறாரு. மீனாவால என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க. சொல்லு மீனா, நான் போய் மகேஸ்வரி வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். முத்து கேட்ட நிமிஷம் மீனாவால ஒண்ணு சொல்ல முடியாம, அது வந்து இல்லங்க, அது வந்து அவங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, அவங்க பாட்டி கிருஷ்க்கு பெரியப்பா பெரியம்மாலாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க வீட்டுல கொண்டு போய் விட வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நம்ம வீட்டுல கொண்டு வந்து விடணும்? மீனா, நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என்ன மீனா, நீ எப்படி நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு முத்து கோவத்தோட கேட்கும்போது மீனாவுக்கு வேற வழியே இல்லாம, இல்லங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு மீனா எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.